வாக்குறுதி எண் 505. அதிமுக அரசு 2019 ஆகஸ்ட் 19ஆம் நாள் முதல் பால் விலையை ரூ. 6 உயர்த்தியுள்ளது. இதனால் ஏழை மக்கள் படும் துயரங்களை போக்கும் வகையிலும், ஏழை குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் கட்டுப்படியான விலையில் பால் கிடைக்கும் வண்ணம் ஆவின் பாலின் விலை லிட்டருக்கு ரூ. 3 குறைக்கப்படும். வாக்குறுதி எண் 504. பெட்ரோல், டீசல் விலைகள் கொரோனா காலத்திலும் அண்மையிலும் கடுமையான வரி உயர்வுகள் காரணமாக முன்பு இல்லாத அளவுக்கு உயர்த்தப்பட்டுள்ளன. அனைத்து தரப்பு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூ. 5, டீசல் விலை லிட்டருக்கு ரூ. 4 குறைக்கப்படும். வாக்குறுதி எண் 503. ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு பெரும் சுமையினை தரும் வகையில் மத்திய அரசு வீடுகளுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை அளவுக்கு அதிகமாக தொடர்ந்து உயர்த்தி வருகின்றது. சமையல் எரிவாயு மீதான ஜிஎஸ்டி வரியை நீக்குமாறு மத்திய அரசை திமுக வலியுறுத்துவதோடு, ஏழை நடுத்தர வர்க்க மக்களுடைய சுமையினை குறைக்கும் வண்ணம் மாதந்தோறும் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் ரூ. 100 மானியமாக வழங்கப்படும். வாக்குறுதி எண் 502. கொரோனா பெருந்தொற்று நோயினால் இந்தியா உட்பட உலக நாடுகளின் மக்கள் எல்லாம் ஓராண்டு காலமாக பாதிக்கப்பட்டு சொல்லொணா தொல்லைகளுக்கு ஆளாகி லட்சக்கணக்கானோர் பலியாக்கிய கொடுமையின் தாக்கம் முற்றிலும் குறைந்தபாடில்லை. தமிழகத்திலும் கொரோனாவினால் அரசு அலுவலகங்கள், தொழிற்சாலைகள், போக்குவரத்து மற்றும் வர்த்தக நிறுவனங்கள், கல்லூரிகள் உட்பட கல்வி நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்டன. பல்லாயிரக்கணக்கான சிறு தொழில்கள் அழிந்து, பெரும்பான்மை மக்கள் வேலை வாய்ப்புகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி சீரழிந்துள்ளனர். இந்த கொடுமையிலிருந்து மீள முடியாது தவிக்கும் தமிழக மக்களுக்கு ரூ. 5,000 வழங்கி ஆறுதல் அளிக்குமாறு பலமுறை அதிமுக அரசுக்கு வேண்டுகோள் வைத்தும் ஏழை எளியோர் மீது அவர்களுக்கு இரக்கம் பிறந்திடவில்லை. ஆனால் கொரோனா நிவாரண தொகையாக பெயரளவுக்கு அதிமுக அரசு வெறும் 1000 தான் வழங்கியது. கொரோனா அச்சுறுத்தல் மீண்டும் திரும்பியுள்ள நிலையில் கட்டுப்பாடுகளும் மக்களின் துயரங்களும் தொடர்வதால் தமிழக மக்களின் துன்பங்களை போக்குவதையே கடமையாக கொண்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்தது. அரிசிக்காடு குடும்ப அட்டை வைத்துள்ள குடும்பங்கள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிக்கும் வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்த திருநாள் முதல் ரூ. 4,000 வழங்கப்படும். வாக்குறுதி எண் 501. தமிழகம் முழுவதும் இலவசமாக உள்ளூர் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயண வசதி அளிக்கப்படும். வாக்குறுதி எண் 500. இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019 குறிப்பிடப்பட்டுள்ள 3 நாடுகளுடன் 4வது நாடாக இலங்கையையும் இணைத்து இந்தியாவில் முகாம்களில் உள்ள நாடற்ற இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கிட மத்திய அரசு வலியுறுத்தப்படும். வாக்குறுதி எண் 499. எண்ணூர் துறைமுகத்தில் திரவ இயற்கை எரிவாயு முனையம் அமைக்கப்பட்டு இயங்கி வருகின்றது. இங்கிருந்து பெரிய தொழிற்சாலைகள் அமைந்துள்ள திருப்பெரும்புதூர் பகுதிக்கு திரவ எரிவாயு எடுத்துச் செல்லப்பட்டு அதனை எரிபொருளாக பயன்படுத்தி 2000 மெகாவாட் தூய்மை மின் உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும்.